வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சொல்லப்போகும் கதை ஒரு அண்ணனும் தங்கையும் பற்றிய கதைதான். ஒரு சாதாரண நாள். ஆனால் அந்த நாளில் நடந்த ஒரு சம்பவம் அவர்களுடைய வாழ்க்கையே மாற்றியது. இந்த கதையை முழுசா கேளுங்க. கடைசியில் ஒரு அழகான அர்த்தமும் இருக்கிறது. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற அண்ணனும் காவ்யா என்ற தங்கையும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய குடும்பம் பெரிய வசதியான குடும்பம் இல்லை. ஆனால் அண்ணனும் தங்கையும் ஒருவர் மேல் ஒருவர் உயிரையே வைத்தார்கள். ஒரு நாள் பள்ளி முடிந்து இருவரும் வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது சாலை ஓரத்தில் ஒரு பழைய பை கிடப்பதை காவ்யா கவனித்தாள். அண்ணா, இங்கு ஒரு பை கிடக்குது பாரு என்று சொன்னாள். அரவிந்த் அந்த பையை எடுத்து பார்த்தான். பையை திறந்ததும் இருவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். ஏனென்றால் அதற்குள் நிறைய பணமும் இருந்தது. காவ்யா பயத்துடன், அண்ணா, இவ்வளவு பணமா என்று கேட்டாள். அரவிந்த் எதுவும் பேசாமல் பையை மீண்டும் மூடினான். சில நிமிடங்கள் இருவரும் அமைதியாக நடந்தார்கள். அப்போது காவ்யா மெதுவாக, இந்த பணத்தை நாமே வச்சுக்கலாமா என்று கேட்டாள். அரவிந்த் உடனே நின்றான். இல்ல காவ்யா, இது நம்ம பணம் இல்லை. இது யாரோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருப்பாங்க. இதை தொலைச்சவங்க இப்ப எவ்வளவு கவலையா இருப்பாங்கன்னு தெரியுமா என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட காவ்யா அமைதியாகிவிட்டாள். பைக்குள் ஏதாவது தகவல் இருக்கிறதா என்று பார்த்தார்கள். அதில் ஒரு முகவரியும் ஒரு தொலைபேசி எண்ணும் இருந்தது. உடனே அவர்கள் அந்த முகவரியை தேடி சென்றார்கள். அங்கே ஒரு வயதான தாத்தா பதற்றமாக ஏதோ தேடிக்கொண்டிருந்தார். அவரிடம் அரவிந்த் சென்று, தாத்தா, இந்த பை உங்களுடையதா என்று கேட்டான். தாத்தா பையை பார்த்தவுடன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆமாம்பா, இதுதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்றார். அவர் பையை திறந்து பார்த்தார். பணம் அப்படியே இருந்தது. அவருக்கு பேசவே முடியவில்லை. சில நொடிகள் கழித்து, இந்த பணம் என் மனைவியின் சிகிச்சைக்காக வைத்திருந்த பணம். இது கிடைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தேன் என்றார். இதை கேட்டதும் அரவிந்தும் காவ்யாவும் அமைதியாக நின்றார்கள். தாத்தா அவர்களுக்கு பணம் கொடுத்து நன்றி சொல்ல முயன்றார். ஆனால் அரவிந்த் அதை வாங்க மறுத்துவிட்டான். தாத்தா, நாங்க செய்தது சரியான விஷயம்தான் என்றான். தாத்தாவின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வந்தது. உங்களைப் போல நல்ல மனசு உள்ள பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் நல்லா இருக்கும் என்று ஆசீர்வதித்தார். அன்றைய நாள் வீட்டிற்கு திரும்பும்போது காவ்யா தன் அண்ணனை பெருமையுடன் பார்த்தாள். ஏனென்றால் அன்று அவள் பணத்தின் மதிப்பை விட நேர்மையின் மதிப்பு பெரியது என்பது கற்றுக்கொண்டாள்.